ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய தோலப்பா கார்டன்ஸினுடைய ரூம் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 3 நிமிஷம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் டிடிடியினுடைய தோலப்பா கார்டன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் டிடிடியினுடைய தோலப்பா கார்டன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் பில்டிங். இங்கே நல்ல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் 4 வீலர்ஸில் வர்றீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள்ஸை இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி இங்கே தங்கக்கூடியவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க் பண்ண முடியும். இந்த பில்டிங்கினுடைய மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு போலீஸ் செக்யூரிட்டி 24 ஹவர்ஸும் இருக்காங்க. ஒரு கேட் க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க. நம்ம இந்த ரூம் செக்இன் ரெசிப்ட் காமிச்சா மட்டும்தான் நம்ம வெஹிக்கிள்ஸ் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவுட் சைடர்ஸ் இங்கே வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ண முடியாது. நம்முடைய செக்இன் ரெசிப்டை காமிச்ச பிறகு தான் அவங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் செக்இன் பண்ண பிறகு வெளியே போகிறீங்க உள்ளே வர்றீங்கன்னா நம்முடைய ரூம் கீ காமிச்சா இங்கே நம்முடைய கார் உள்ளே வர்றதுக்கு அவங்க கேட் ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணுறாங்க. இந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது. நம்ம பாட்டில்ஸில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரூம் தான் இங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸ். இந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் கொண்டு போய் கொடுத்தோம்னா ஆன்லைனில் நம்முடைய அகாமடேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி சரி பார்த்த பிறகு ஒரு ரெஜிஸ்டர் கொடுப்பாங்க. அதில் நம்முடைய ஃபுல் நேம், கம்ப்ளீட் அட்ரஸ், சிக்னேச்சர் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அதற்கப்புறம் அவங்க ரூம் கீ கொடுப்பாங்க. நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ரூம் 24 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்ட்ரிக்ட்லி அலாட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க மாட்டோம் என்பதையும் கீ கொடுக்கும்போதே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிடணும் அப்படின்றத நமக்கு சொல்லியே அவங்க ரூம் கீ கொடுக்குறாங்க. இந்த தோலப்பா கார்டனில் ஆன்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்குது. டைரெக்டாக நம்ம இங்கே வந்து ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. எங்களுக்கு அலாட் ஆகியிருந்த ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இந்த 3 ஃப்ளோர்ஸ்லேயும் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பில்டிங் கொஞ்சம் பழைய பில்டிங் தான், ஆனால் ரொம்ப நீட்டாக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கினுடைய காரிடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில், மதியம், ஈவினிங் அப்படின்னு 3 முறை பெருக்கி நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுருக்காங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்தது ஏசி ரூம். ரூம் பார்க்குறதுக்கு ரூம் டோர்ஸ்லாம் கொஞ்சம் பழைய டோர்ஸாக இருந்தாலும் ரூம் ரொம்ப நீட்டாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சில ரூம்ஸ்லலாம் ஏசி ஆன் பண்ண உடனே ஏசி ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அந்த டஸ்ட் ஸ்மெல் வரும். அதெல்லாம் அந்த இஷ்யூஸ்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. ரொம்ப நீட்டாகவே ஏசியும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஒரு பெரிய ரூம் இருக்குது. அதில் டபுள் காட், ஒரு டேபிள், நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வால்லே ஷெல்ஃப் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உட்கார்றதுக்கு பிவிசி சேர்ஸ் எதுவும் கிடையாது. ஃபேன், டியூப்லைட், ஏசி, நைட் லேம்ப் ஒன்று. அதற்கப்புறம் இது பழைய ரூம் அப்படின்றனால சாக்கெட், நம்முடைய மொபைல்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சாக்கெட் மட்டும்தான் இருந்துச்சு. பெட்டில் 2 பில்லோஸ், 2 உள்ளன் பெட்ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஸோ இதற்கு பக்கத்துலேயே நமக்கு ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூமும் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது. இந்த சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூமில் வாஷ் பேஷன், அதற்கப்புறம் மிரர், நம்முடைய டவல்ஸ்லாம் மாட்டுறதுக்கு ஒரு ஹேங்கர், டஸ்ட்பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதற்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம்லேயே கெய்சர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸும் நமக்கு ஹாட் வாட்டர் இருக்கும். வெஸ்டர்ன் கிளாசெட்டும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூமுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்த பக்கெட் அண்ட் மக் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக வச்சுருக்காங்க போல். பாத்ரூமை ஒட்டியே சின்னதாக ஒரு பால்கனி இருக்குது. இந்த பால்கனி பில்டிங்கினுடைய பேக் சைட் வர்றதுனால பால்கனியில் போய் நம்ம பார்த்தோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா நமக்கு தெரியுது. அதே போல் நம்முடைய லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா பில்டிங்கினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் அன்னப்பிரசாதம் பில்டிங் எல்லாம் நமக்கு தெரியும். ரூமில் இருந்த எல்லா டோர்ஸும் ரொம்ப பழைய டோர்ஸ். மேபி ரீசெண்ட் பீரியடில் அதை எல்லாமே ரெனோவேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மற்றபடி ஃப்ளோரிங் எல்லாம் இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ளோரிங் எல்லாம் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தோலப்பா கார்டன்ஸ் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ராபேக் மஸ்கிட்டோஸ். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொசு தொல்லை இருந்துகிட்டே தான் இருக்குது. தோலப்பா கார்டன் கேம்பஸ்க்குள்ளே நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக இந்த மஸ்கிட்டோ இஷ்யூ இருக்கத்தான் செய்யும். ஸோ நீங்கள் இங்கே ரூம் புக் பண்ணி குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா வீட்டில் இருந்தே கிளம்பும் போதே மஸ்கிட்டோ காயில் அல்லது மஸ்கிட்டோ ரீஃபில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ரூம் செக்இன் பண்ண பிறகு அங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய ரூம் ஸ்லிப்பில் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரூம் செக்இன் பண்ணுறப்போ ரெஜிஸ்டரில் யார் சைன் பண்ணி ரூம் கீ வாங்குகிறாங்களோ அதே பர்சன் தான் ரூம் வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்தில் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் சைன் பண்ணணும். இந்த 2 சிக்னேச்சர்ஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான்
காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும் என்பதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே போல் அன்மேரிட் கப்பிள்ஸுக்கும் தனி ஒரு நபருக்கும் ரூம் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் என்பதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரூம் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம். பட் இந்த ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்முடைய கன்வீனியன்ஸை பொறுத்தும் ரூம் சைஸை பொறுத்தும் நாம் தங்கிக்கலாம். ரூம் செக்இன் பண்ணுறப்போ அவங்க நம்மக்கிட்ட எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறீங்க, எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் என்பதை கேட்டு அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்ம இந்த ரூமில் தங்கிக்கலாம். இந்த ரூம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும். கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய எந்த ரூம் புக் பண்ணுறதாக இருந்தாலும் திருமலை தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. தரிசன டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய ரூம்ஸ் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர்லேருந்து மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. இந்த தோலப்பா கார்டன்ஸ் கேம்பஸ் முன்னாடியே ஆட்டோ ஸ்டாண்டருக்கு நாங்கள் நைட் 10:30 மணிக்கு வெளியே போகிறப்போம் ஆட்டோஸ் அவைலபிளாக இருந்துச்சு. திருச்சானூர்லேருந்து திருமலைக்கு அதாவது மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. நாம் திருச்சானூர்லேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கோ திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கோ போய் இறங்கி அங்கேருந்து தான் திருமலை பஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திருச்சானூர்லேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கோ அல்லது திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கோ பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த பில்டிங் பக்கத்துலேயே ஆட்டோ ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. தோலப்பா கார்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிக்கு எந்த வித பயமும் கிடையாது. 24 ஹவர்ஸும் மெயின் கேட் பக்கத்தில் ஒரு போலீஸ் செக்யூரிட்டியும் இருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் பில்டிங்குள்ளே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸ்லேயும் 24 ஹவர்ஸும் யாராவது முழிச்சிட்டே தான் இருக்காங்க. ஸோ நமக்கு எந்த வித பயமும் கிடையாது. திருச்சானூர் கோவிலில் ஏர்லி மார்னிங் ஆர்ஜித சேவாஸ்லாம் நம்ம புக் பண்ணுறோம்னா இங்கே நம்ம ரூம் எடுத்தால் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் நடக்கக்கூடிய தூரத்திலேயே கோவில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஏர்லி மார்னிங் ஆர்ஜித சேவாஸ் புக் பண்ணக்கூடியவங்க இந்த ரூம் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஏசி ரூமினுடைய ரெண்ட் 340 ரூபாய், காஷன் டெபாசிட் 341 ரூபாய். ஸோ டோட்டலாக 641 ரூபாய் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ நம்ம பே பண்ணுவோம். காஷன் டெபாசிட் நம்ம ரூம் வெக்கேட் பண்ண நாளில் இருந்து 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ரூம் ரெண்ட் 340 ரூபீஸ், காஷன் டெபாசிட் 341 ரூபீஸ். 340 ரூபாய்க்கெல்லாம் இந்த காலத்தில் எங்கேயுமே நமக்கு ஏசி ரூம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ரூமாக நம்ம இந்த தோலப்பா கார்டன்ஸை மென்ஷன் பண்ணலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.